வெல்கம் டு பிரியம்மா கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கடையில் தர பருப்பை வச்சு எப்படி சாம்பார் வைக்க போகிறோம்னா வாங்க பார்க்கலாம். இது துவரம் பருப்புலேயே ரொம்ப பெரிய பருப்பு. இது எவ்வளோ தான் நம்ம விசில் விட்டாலும் வேகவே வேகாது. நம்ம சாதாரணமாக வைக்கணும்னாலும் 6-7 விசில் விடணும். இந்த பருப்பை சாம்பார் வைக்கணும்னா முதல் நாள் நைட்டே நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் பார்த்தா நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். ஊறின பருப்பை நல்லா 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பருப்பில் அடிக்கிற ஸ்மெல் அடிக்காது. பருப்பு வேக போடும்போதே 2 தக்காளி பழம், மஞ்சள்தூள், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய். ஆயில் பண்ணுறதுனால பருப்பு நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம நைட்டு ஃபுல்லாக பருப்பை ஊற வச்சதுனால 3 விசில் விட்டால் போதும். பருப்பு வேகிறதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம். அதுலேயே பருப்பு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரசம் வைக்கிறதுக்காக பருப்பில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு சட்டியில் தேவையான ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சது கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. எங்கிட்ட கத்திரிக்காய் கிழங்கு தான் இருக்குது. நான் அது போட்டு சாம்பார் வைக்கிறேன். நீங்கள் எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பத்தலைன்னா கடைசியாக கூட போட்டுக்கலாம். சாம்பார் தூள் நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அதில் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைஞ்சி வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு சிறிதளவு தான் உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டால் சிறிதளவு பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. ஊற வச்சுருந்த புளி எடுத்து கசடு இல்லாமல் கரைச்சி எடுத்து சேர்த்திக்கோங்க. ஐயோ, இவங்க மிளகாய் தூளே போட மறந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. சாம்பார் தூளில் இருக்க காரமே அவங்களுக்கு போதும். அதனால் எங்களுக்கு கடைசியாக சாம்பார்லாம் வச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் பண்ணி கொதிக்க விட்டுக்குவோம். கடைசியாக தேங்காய் பூ தூவிக்கோங்க. சாம்பார் எங்கள் டேஸ்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக